அவர் பண்ணுறது உண்மையிலே பெரிய விஷயங்க. அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு பெரிய சூப்பர் ஸ்டாரோ பெரிய கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் வாங்குற நடிகர். விஜய் டிவியில் எங்களுக்கு பிறகுலாம் வந்து ஒரு ஜூனியர் நடிகர் தான். அந்த தம்பியெல்லாம் ₹1 வந்தால் ₹1 செலவு பண்ணுறதா நான் கேள்விப்பட்டேன். சூரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெயிண்ட் வேலை, கட்டட வேலை, நிறைய கஷ்டப்பட்டு தான் வந்தார். நாங்கள்லாம் பெட் போர்டில் போய் அடடா அமர்க்களத்தில் பெட் போர்ட்லேயே போயிட்டு நடிச்சு பிடிச்சிட்டு பெட் போர்ட்லேயே எங்களை வந்து வடபழனியில் இறக்குவோம். கேப்டன் படங்கள்லேயே நிறைய படங்கள் அப்போ போனால் ஏன் கேப்டன் படத்துக்கு அதிகமாக போகிறோன்னா அங்கே சாப்பாடு நல்லா போடுவாங்க. சாப்பாடு நிறைய பேர் அதை சொல்ல விட்டுருக்காங்க. கமல் சார் கம்பெனியில் என்றைக்குமே அல்டிமேட்டாக இருக்கும் சாப்பாடு. இது கேப்டன் கம்பெனியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கமல் சார் கம்பெனியில். இன்னும் நான் அதிசயத்தை சொல்கிறேன், நொல்லு சப்பா பண்ண பிறகு தான் 3 வேளை கன்ஃபார்ம் சாப்பிடுவேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் 2 வேளை தான். அது நடிகனை கொடுக்குற பெரிய தண்டனை. ஒரு காலகட்டத்தில் காடை தூக்கிட்டாங்க, சங்கத்துக்குள்ளே வரக்கூடாது, ஏன்னா சங்க விதிகளை மீறிட்டார். என்னோட நிறைய இன்டர்வியூவில் சொல்கிற விஷயம், சினிமாவுக்கு வர்ற இளைஞர்கள், என்னோட தம்பிங்க, ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு நீங்கள் சினிமாவுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த கஷ்டமே இருக்காது. வடபழனி, சாலிகிராமம், வலசரவாக்கம், கேகே நகர், டி நகரில் 100 கம்பெனி இருக்குன்னா 100 கம்பெனியில் அலைஞ்சா கண்டிப்பாக உங்களுக்கு 1-2 கம்பெனியில் நடிக்க கூப்பிடுவாங்க. நான் 20 வருஷம் எனக்கு கிடைக்காத ஒரு விஷயத்த நீங்கள் ஒரே வருஷத்தில் அடையலாம். முதல்ல நாகர்கோயில்ல இருந்து எப்போ இங்கே வரோம், சென்னைக்கு எப்போ வரோம், என்ன நோக்கத்துக்காக சென்னை வரோம்? நாகர்கோயிலேருந்து சென்னைக்கு வந்தது சினிமாவில் நடிக்கணுங்கிறதுக்காக இல்லை, ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பிழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வந்த உடனே உள்ளுக்குள்ளே ஆசை இருந்தாலும் அது ஒரு பெரிய சினிமாவுக்காகன்னு சொல்லி நான் வண்டி ஏறல. ஊர்லேருந்து பெருசாக படிக்கவும் இல்லை. 10th முடித்தேன். அப்புறம் கொஞ்சம் வெல்டிங் ஹெல்ப்பராக போனேன். கொஞ்சம் வெல்டிங் பக்கா வெல்டராலாம் ஆகலை. நான் ஒரு அதுலேயும் வந்து ஒரு துக்கடா வெல்டர் தான். வெல்டராக தான் ஃபஸ்ட் அம்பத்தூர்லலாம் போய் வேலை பார்த்தேன். பட் அங்கே சம்பாதிக்கிற காசு, அவங்க கொடுக்குற காசு சாப்பாட்டுக்கே சரியாயிடுச்சு. அப்போ தான் ஃப்ரெண்டு சொன்னான், ஏன் வந்து நம்ம வந்து வேலை செஞ்ச காசை ஹோட்டலில் கொடுக்கறத விட ஹோட்டலில் வேலை பார்த்தோன்னா ஹோட்டலில் சாப்பாடு போய் காசு கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த டெக்னிக் வரேன். அந்த ஹோட்டல் வேலைக்கு வரீங்க? ஹோட்டல் அங்கே வெல்டராக இருந்து ஹோட்டலுக்கு வந்தேன். ஹோட்டலில் நான் வேலை பார்த்தது வந்து 5 ஸ்டார் ஹோட்டல். இந்த வேலைக்காரன் படத்தில் ரஜினி தந்தனா தோட்டத்தில் பார்த்துக்கிட்டு, அதே மாதிரி ஹோட்டல் சவேரா. ஃபுல்லாக எல்லா நடிகர்களும் வர்ற இடம் சவேரா. கமல் சார்லேருந்து, ரஜினி சார்லேருந்து, விஜய், அஜித், விக்ரம், சூர்யான்னு சவேரா ஹோட்டலில் வராத நடிகர்களே கிடையாது. அங்கே எத்தனை நடிகர்களுக்கு நான் வந்து கார் கதவை திறந்து விட்டு சல்யூட் அடிச்சிருக்கேனோ அத்தனை நடிகர்கள் கூட நான் வந்து நிறைய பேர் கூட நடிச்சிருக்கேன். எல்லாரும் கூட கிடையாது, ஒரு 10-20 நடிகர்கள். இப்போ கவுண்டமணி சார்லாம் சவேரா ஹோட்டலுக்கு வரும்போது கார் கிளாஸை ஏற்றிக்கிட்டு இருந்தேன். அவர் கேட்டார், என்ன பண்ணுற அப்படின்னாரு. கிளாஸ் ஏற்றுறேன். டே அது ஆட்டோமேட்டிக்கடா, வரும்போது ஒரு டிப்ஸ் கொடுப்பேன்டா இப்படிலாம் சொல்லியிருக்காரு. ஆனால் 25 வருஷத்துக்கு பிறகு அதே கவுண்டமணி சார் கூட நடிக்கும்போது இந்த விஷயத்தெல்லாம் நான் சொல்லலை. நான் சவேரா ஹோட்டலில் வேலை பார்த்தேன் சார், உங்களுக்கு கார் கதவை திறந்து விட்டேன், நீ என்ன இப்படி ஒரு கவுண்டர் போட்டிங்கெல்லாம் சொல்லலை. ஆனால் கவுண்டமணி சார் கூட ஒத்த ஓட்டு முத்தியால் நடிக்கும்போது ரொம்ப பாராட்டினார். நல்லா நடிக்கிறீங்களே, யார் நீங்கள், எங்கே என்ன பண்ணுறீங்க? நான் லொல்லு சபா ஆர்டிஸ்ட்டுங்க, ட்ராமாலாம் நிறைய பண்ணியிருக்கேன். ஓ அதுதான், ஓகே ஓகே அப்படின்னாரு. அவர் கூட ஒத்த ஓட்டு முத்தியாலாம் 54 காமெடி நடிகர்கள். கவுண்டமணி சார், மொட்டை ராஜேந்திரன், முத்துக்காலை, அப்போ நிறைய நடிகர்கள், மங்கி ரவி, நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. அந்த செல்லுபடியாக இங்கே வந்துட்டோம், இங்கே வந்து நம்ம சினிமா தான் நம்ம சூஸ் பண்ணி போகணும் அப்படிங்கப்போ வீட்டில் உள்ளவங்களோட ரியாக்ஷன் என்னவா? வீட்டில் உள்ள ரியாக்ஷன், வீட்டில் அவங்க வந்து என்னடா இவங்க பைத்தியக்காரனாக இருக்கிறான், போய் மெட்ராஸில் போய் சினிமாவில் போய் அவன் எப்படி சர்வேல் பண்ண முடியும், எப்படி ஏதாவது ஒரு வேலைக்கு போனேன்னா, நான் அந்த டைம்லேயே வந்து வேலைக்கு போனேன்னா நான் நல்ல சம்பளம், ஏன்னா வெல்டர் இல்லை, ஏதோ ஒரு அமௌண்ட் கிடைக்கும், வீட்டுக்கும் கொடுப்பான். இப்போ இவனே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான்னா நமக்கு எப்படி காசு கொடுப்பான் இப்படிங்கிற ஒரு விஷயம் நடுத்தர குடும்பம், மிடில் கிளாஸ் குடும்பம் எல்லாத்துக்கும் உண்டு. அதே மாதிரி எங்கள் குடும்பம், எங்கள் அப்பா அம்மாலாம் நம்பிக்கை இல்லை, சொந்தக்காரங்களுக்கும் நம்பிக்கை இல்லை. சினிமாவில் என்ன, அதுக்கப்புறம் நிறைய படங்கள் இந்த சின்ன சின்ன துக்கடா கேரக்டர்லாம் பண்ணும்போது கூட இதுக்கா மெட்ராஸ் போயிருக்கிறான் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் சீரியல் பண்ண பிறகு அது கொஞ்சம் மாறிடுச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சித்தி திருமதி செல்வம்லாம் பண்ணும்போது டெய்லி வந்துகிட்டே இருக்குல்ல, ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு இதில் பண்ணிட்டேன். இப்போ அந்த பிரச்சனை கிடையாது. இப்போ தான் நம்ம எல்லாம் தாண்டிட்டோம். இப்போ நமக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அந்த பையன் ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஐட்டம்ஸ்ல இந்த கல்யாண ஸ்டேஜ் வரும்போது அது எல்லா சினிமாக்குள்ள வரணும்னு நினைக்கிறவங்க கூட எல்லாரோடையும் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் அது. கல்யாணமா எப்படி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வரும்ல. ஏன்னா நீங்க சொல்லியிருக்கீங்க, இதே சென்னையில வந்து நான் வந்து தெருவா செருப்பு கூட இல்லாமல் வச்சேன் அப்படிங்கிறபடி ஹோட்டல்ல வேலை பார்த்தலாம் தான் நம்ம சின்ன சின்ன வாய்ப்புகளை தேடி இந்த இடத்துக்கு வந்துருவோம். இந்த கல்யாண பேச்சுக்கள் வரும்போது என்ன மாதிரியான ஒரு அது என்ன விஷயம்னா, அத்தை பொண்ணை தான் கல்யாணம் பண்ணேன். அந்த பொண்ணுகிட்ட போய் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது என் வயசு 19. அந்த பொண்ணு 20-22 வயசுல கல்யாணத்துக்கு ரெடி, அந்த பொண்ணு ரெடி ஆயிடுச்சு. நான் 22 வயசுல என்ன மெச்சூரிட்டி இருக்கு?
நான் அப்பதான் வந்து வாழ்க்கையில 0ல இருந்து 0.5க்கு வர்றேன். ஏதோ விளையாட்டுத்தனமா சொல்லிட்டோம் கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஆனா அந்த பொண்ணு, ஆனா எங்க அத்தை ஒருத்தங்க இருக்காங்க, அத்தை 2 3 அத்தை, எங்க அப்பாவோட தங்கச்சி பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கேரளா அவங்க என்ன சொன்னா, அவன் ஏதாவது ஒரு வேலை பார்த்து பொழைச்சுக்குவான், அவன் சினிமாவோ ஏதோ ஒரு வேலையை பார்த்து அவன் அந்த பொண்ணை காப்பாத்திடுவான்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா என்னை பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரி நம்பிக்கையிலலாம் கல்யாணம் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஓரளவுக்காவது பேங்க் பேலன்ஸு பணம்லாம் வச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணணும். அவசரப்பட்டுலாம் கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏன்னா நான்லாம் நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன். சர்வேலுக்கு ஓப்பனிங் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஏன்னா கல்யாணம் பண்ணி ஒரு 3 4 வருஷத்துக்கு கஷ்டம் தான். அதுக்கு பிறகு தான் நீங்கள் வாய்ப்புகள் வர வர உங்களுக்கு எல்லாம் சர்வேல் சரியா. நீங்கள் வருமானம் வந்து செலவு பண்ண பரவாயில்ல, வருமானமே வராமல் நீங்கள் செலவுன்னா எப்படிங்க? வாடகை கொடுக்கணும், மனைவி குழந்தைக்கு அது பால் டின்னு வாங்கணும், இதெல்லாம் எவ்வளோ கஷ்டமான விஷயம். அது வந்து அதுக்கு தான் நான் எல்லா மக்கள்கிட்டையும் சொல்கிறேன். இது என்னோட நிறைய இன்டர்வியூவில் சொல்கிற விஷயம். சினிமாவுக்கு வர்ற இளைஞர்கள், என்னோட தம்பிங்க, ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு நீங்கள் சினிமாவுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த கஷ்டமே இருக்காது. வடபழனி, சாலிகிராமம், வலசரவாக்கம், கேகே நகர், டி நகரில் 100 கம்பெனி இருக்குன்னா 100 கம்பெனியில் அலைஞ்சா கண்டிப்பாக உங்களுக்கு 1 2 கம்பெனிலேயே நடிக்க கூப்பிடுவாங்க. ஆடிஷன் சொல்லி வாட்ஸ்அப் குரூப்பில் இதுலேயே வந்ததுன்னா 10 இதில் போனீங்கன்னா ஒரு இதுலேயே உங்களை கூப்பிடுவாங்க. சம்பளம் கொடுக்குறாங்களோ இல்லையோ, கம்மியாக கொடுக்குறாங்களோ இல்லையோ, அது கிடைக்கும். ஆனால் உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கும் நல்ல ஃபேன் சட்டை, வாடகை, துணிமணிகள் எல்லாமே கொஞ்சம் ஒரு ஆரோக்கியமாக இருக்குன்னா பார்ட் டைம் ஒரு வேலையை பார்த்து ட்ரை பண்ணிங்கன்னா தமிழ் சினிமாவில் நீங்கள், நான் 20 வருஷம் எனக்கு கிடைக்காத ஒரு விஷயத்த நீங்கள் ஒரே வருஷத்தில் அடையலாம். ஒரு 25 வருஷம் இந்த காத்திருப்பு இருக்குல்ல, இந்த இடத்துக்கு வரணும், நமக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ வந்து சாதாரணமாக ஒரு ரீல்ஸ் பண்ணுறோம், ஒரு விஷயம் பண்ணுறோம், டக்குன்னு ட்ரெண்ட் ஆகுறோம், அது மூலமாக நமக்கு ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்குது. அதாவது ரீல்ஸ் பண்ணுறது வேற, நடிக்கிறதுங்கிறது வேற. அது ஒவ்வொரு சீரியல் டைரக்டரும், ஒவ்வொரு பட டைரக்டரும் ஒவ்வொரு மாடுலேஷனில் நடிக்க சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். இல்லை, இப்போ இருக்கக்கூடிய ஹீரோயின் எல்லாருக்குமே வந்து ரீல்ஸில் அவங்க கொஞ்சம் நல்ல ஃபேமஸாக இருந்தால் போதும். அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு மில்லியனில் வியூஸ் வச்சுருந்தா, மில்லியனில் அவங்க ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தாலே வந்து அவங்களுக்கு ஹீரோ வாய்ப்புகள்லாம் கூட கிடைக்குது. இப்போ நம்ம சமீபத்தில் கூட நிறைய இல்லை, நீங்கள் நம்ம சிறகடிக்காச வெற்றி வசந்தே வந்து யூடியூப் ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் பண்ணி தான் வந்திருக்காரு. அது நீங்கள் அந்த டேலண்ட் உள்ளவங்க உள்ள வந்துட்டான்னா பரவாயில்ல. சில பேர் வெறும் ரீல்ஸ் பண்ணுறது, டப் மேஸ் பண்ணுறது மட்டுமே வச்சு பண்ண முடியாது. ஆனால் சினிமாவுக்கு வர்றது வந்து முன்னாடி நாடகத்தில் நடித்தவங்க சினிமாவுக்கு வந்தாங்க, அப்புறம் டிவி சீரியல் நடித்தவங்க சினிமாவுக்கு வந்தாங்க, இப்போ வந்து யூடியூப்பில் ஷார்ட் ஃபிலிமில் நடிக்கிறவங்கள வராங்க. ஆனால் சினிமாவுக்கு எப்படி வேணாலும் வரலாம். ஆனால் திறமைசாலியாக வந்தால் அவங்களுக்கு வந்து அது சிவப்பு கம்பளம், ரெட் கார்பெட். இப்போ நீங்கள் இந்த ஹோட்டலெல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கப்புறம் தான் சினிமா வாய்ப்பு உள்ள வருது. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எல்லா ஹோட்டல்லையும் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாது, இருந்தாலும் சொல்கிறேன். எல்லா ஹோட்டல்லையும் ஒரு 10 20 பேர் சினிமாவுக்கு ட்ரை பண்ணுறவங்க இருப்பாங்க. சோழா ஹோட்டல்னா அங்கே ஒரு 10 20 பேர் ட்ரை பண்ணுவாங்க. சவேரா ஹோட்டல்னா ஏன்னா அங்கே சாப்பிட்டுட்டு காலையில் 8 மணி நேரம் டியூட்டி போக மிச்சம் நேரம் இருக்குல்ல, போயிட்டு ஒரு ஃபேன் சட்டை, என்னதான் செக்யூரிட்டி வேலை பார்த்தாலும், ரூம் சர்வீஸ் வேலை பார்த்தாலும், காலையில் ஒரு ஃபேன் சட்டையை போட்டுட்டு ஒரு ஆஃபீஸாக போய் ட்ரை பண்ணிட்டு அப்படி ஒரு குரூப் இருக்கும்போது அங்கே ஒருத்தன் பாபுன்னு ஒருத்தன் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ட்ரை பண்ணுறான். அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ட்ரை பண்ணும்போது அவனுக்கு நிறைய டைரக்டர் சர்க்கிள் அங்கங்கெல்லாம் இருந்துச்சு. அவனை பார்க்குறதுக்காக ஒரு ரூமுக்கு போனேன், டி நகர் ரூமுக்கு போகும்போது ஒருத்தன் வந்து அதாவது வந்து விஜய் சார் படத்துக்கு அவன் தான் வந்து இன்சார்ஜாக இருக்கிறான், ரகுமான் ஒருத்தன். அவன்கிட்ட சொன்னால் இவன் தான் பழனியப்பன் சீரியலில் என் கூட சவேரா ஹோட்டலில் வேலை பார்க்குறான், ஏதாவது ஒரு துண்டு தூக்கடா மீட்ரு போட்டு விடு அப்படிங்கிறப்ப ஸ்டார்டிங்கில் விஜய் அப்போ கேட்டாப்புல, விஜய் சார் படம் 4ஆம் தேதியிலேருந்து ஷூட்டிங் இருக்குது, வந்தால் ஒரு 10 நாள் வேலை, டெய்லி 100 ரூபா சம்பளம், அவர் வீட்டில் அங்கங்கே ஷூட்டிங் இருக்குது, வர்றியா? என்ன விஜய் சார் படமா? ஓகே வர்றேன் அப்படி. அப்போ தான் விஜய் சாருக்கு நாளை தீர்ப்பு, செந்தூரபாண்டி, ரசிகன், தேவா, இது 5வது படமும் 6வது படமும். அந்த படத்தோட பட்ஜெட்டே 75 லட்சம் தான். அப்போ வந்து விஜய் சார் படமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சாதாரண அப்போ ஒன்றும் விஜய் சார் மாசெல்லாம் கிடையாது. நாங்கள் அவர் வீட்டில் ஷூட்டிங்னா வீடு, அவர் லைப்ரரி ஷூட்டிங்னா லைப்ரரி, சும்மா ஒரு அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல. ஆனால் அது விஜய் கூட வர்ற மாதிரி தனியாலாம் கிடையாது, பாசிங்கெல்லாம் கிடையாது. விஜய் கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 4 பேர் அவருக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்க. சாப்ளின் பாலு, அப்புறம் இந்த டான்ஸ் மாஸ்டர், இவங்கெல்லாம் 4 பேர் அவருக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்க. நாங்கள்லாம் அவர் கூட அதிகபட்ச நண்பர்கள் சொல்லுவாங்கள்ல, ஒரு 20 பேர் 50 பேர் 30 பேர் இருப்பாங்கள்ல, அவர் கூட கம்பெனி ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் நல்லாயிருக்கும், டெய்லி சாப்பாடு போடுவாங்க, சிக்கன் போடுவாங்க, ஈவினிங் ஆனால் 100 ரூபா கொடுப்பாங்க. 100 ரூபாங்கிறது நீ 20 வருஷத்துக்கு முன்னாடி 100 ரூபாங்கிறது ஜாலியாக இருக்கும். பேச்சலர் கல்யாணம் பண்ணல, 100 ரூபா அப்படி வாங்கி வச்சுட்டு அப்படி ஜாலியாக ஷூட்டிங் இல்லைன்னா கூட 4 நாள் சாப்பிடலாம். அது எனக்கு ஒரு 10 நாள் வேலை பார்த்த பிறகு பார்த்தேன், சரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 10 நாள் இங்கே வந்ததுனால அங்கே ஹோட்டலில் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா திருப்பி ட்ரை பண்ணுறேன் கிடைக்கவே மாட்டுது. அதுக்கப்புறம் ஒருத்தர் கேட்டேன், சார் இந்த சினிமாவுக்கு வர்றதுக்கு என்ன வழி சார் அப்படின்னு. இதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மேட்ரு. இப்போ உள்ளவங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. இப்போ கீடாதுன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அப்போ சொன்னாங்க, யூனியன் கார்டு எடுத்தீங்கன்னா நீங்கள் சினிமாவுக்கு நடிக்க வந்துடலாம் அப்படின்னு சொன்னப்ப நான் நடிகர் சங்கத்தில் போய் கேட்டேன், எனக்கு ஒரு கார்டு வேணும், 3000 ரூபா அப்படின்னு. அதே அப்பா 3000 ரூபான்னா அப்போ இப்போ 3 லட்சம் மாதிரி.
அப்போ ஆமாம் 3000 ரூபாய் டப்பிங் யூனியன்லேயும் அப்போ 3000 ரூபா கார்டு. இப்போ இந்த கார்டெல்லாம் இப்போ 3 லட்சம், இப்போ 2 லட்சம் 3 லட்சம் ஆயிடுச்சு. அப்போ வடபழனியில் இருக்கிற சரவண பவனில் போய் 1 வருஷம் வேலை பார்த்தேன் அந்த 3000 ரூபாய்க்காக. எதுக்கு சொல்கிறேன்னா இந்த கஷ்டம் எதுவுமே இப்போ உள்ள பசங்களுக்கு கிடையாது. இப்போ ஒருத்தருக்கு ஒரு பணம் வேணும்னா வீட்டிலேருந்து வாங்கி தந்துடுறாங்க, இல்லை எதையாவது ஒன்று வச்சு பண்ணிடுறாங்க. அப்போ 1 வருஷம் வேலை பார்த்து கார்டு எடுத்து சினிமாவுக்குள்ளே வந்தேன். அப்போ வந்தோன்னு தான் நடிகர் சங்க உறுப்பினராக வந்து உளவுத்துறை, தர்மா, கள்ளழகர், பெரிய அண்ணான்னு கேப்டன் படங்கள்லேயே நிறைய படங்கள். அப்போ போனால் ஏன் கேப்டன் படத்துக்கு அதிகமாக போகிறோன்னா அங்கே சாப்பாடு நல்லா போடுவாங்க. அடி சாப்பாடு, பிரியாணி, நண்டு, எறா, இந்த மாதிரி சாப்பாடு போடுவாங்கல்ல. இதெல்லாம் நம்ம பேச்சலராக இருக்கிற பையனுக்கு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால விஜயகாந்த் படங்கள் நிறையா, ஒரு 10-15 படம் விஜயகாந்த் சார் படங்கள். மற்ற கம்பெனிகளை கம்பேர் பண்ணும்போது விஜயகாந்த் சாரோட ப்ரொடக்ஷன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி கமல் சார் படம், ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல். கமல் சாரோட மற்ற கம்பெனியில் எப்படின்னு எனக்கு தெரியல, ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல்லே செம்ம சாப்பாடு. நிறைய பேர் அதை சொல்ல விட்டுருக்காங்க. கமல் சார் கம்பெனியில் என்றைக்குமே அல்டிமேட்டாக இருக்கும் சாப்பாடு. இப்போ கேப்டன் கம்பெனியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கமல் சார் கம்பெனியில் இருக்கும். இது விஜயகாந்த் சார் படங்களில் நிறைய பேர் போலீஸு, அட்மாஸ்பியர், ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு 10-15 படம் போயிருக்கேன். கேப்டன் டைரக்ஷனில் கூட நடிச்சிருக்கேன் விருதகிரின் படத்தில். ஆனால் அந்த படத்தில் வரலையே தவிர நல்லா இருந்துச்சு எனக்கு. எனக்கு கேப்டனுங்கிறது வந்து நான் நாகர்கோவிலே ஷூட்டிங்கில் பார்த்து கேப்டன் கூட ஃபோட்டோலாம் எடுத்துருக்கிறேன். சார் நான் எப்படியாவது மெட்ராஸுக்கு வந்து நடிகை அப்படியா, ரைட், ஓகே. அவர் ஏதோ ஒரு கிறுக்கு ஏதோ ஒன்று சொல்கிறான்னு சொல்லி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. சார் ரைட், ஓகே அப்படின்னு. ஆனால் கேப்டன்ட்ட நான் வந்து மெட்ராஸில் வந்தோன்னு சொன்னேன், சார் நான் உங்களை நாகர்கோவிலில் பார்த்துருக்கேன். அப்படியா, ஆமாம் நீ அந்த ரவி கல்யாணத்துக்கு வந்தல, ஆமாம் கரெக்டு. என்ன பண்ணுற நீ இப்போ? சார் தான் உங்கள் படத்துக்கு தான் மீட்டருக்கு வந்து. ஏதாவது வேலை பார்த்து போக வேண்டியதானே, என்னையா நீ இப்படின்னு. இல்லை சார் ட்ரை பண்ணி. அப்புறம் நான் டயலாக் பேசுகிற இதெல்லாம் அவர் பார்த்துருக்காரு. அந்த விருதுகிரியிலலாம் டயலாக் தான் கொடுத்தாங்க எனக்கு, ஒரு 2-3 டயலாக் கொடுத்தாங்க. படத்தில் அது இல்லையே தவிர கேப்டனுக்கு என்ன தெரியும். எங்கடா வேலையெல்லாம் ஒன்றும் இல்லையா? இல்லை சார் அடுத்த வாரம் தான் உங்கள் படம் அவுட்டோர் சொல்லியிருக்காங்க, 10 நாள் வந்துடுவேன். அப்படியெல்லாம் அது ஒரு சந்தோஷமான. இப்படியெல்லாம் இது வந்து ஸ்டார்டிங் பீரியட். இப்போ வாழ்க்கை அந்த கஷ்ட காலங்கள்ல எல்லாம் நம்மளை மீட்டெடுத்து இப்போ ஓரளவுக்கு நிறைவா போயிட்டு இருக்கு. எனக்கு சமீபமாக ஒரு 10 வருஷமா எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது. இந்த வறுமையின் கோரப்படியிலிருந்து சிக்கிறதுக்கு, வறுமையின் கோரப்படியிலிருந்து நான் வெளியில் வர்றதுக்கு ஒரு 10 வருஷம் ஆச்சு. இப்போதைக்கெல்லாம் சாப்பாடு, வாடகை, இப்போ என்ன நினச்சாலும் வாங்குற அளவுக்கு இருக்குது. அதுக்காக நான் வந்து பெரிய செட்டில்டாலாம் கிடையாது. ஆசைப்பட்ட பொருளை வாங்கலாம். முன்னாடியெல்லாம் ஒரு பிரியாணி பார்த்தா எவ்வளோங்க, 100 ரூபாயா டே அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும்ல. இப்போ அப்படி கிடையாது. இப்போ என்ன அது தூக்கு 2 பீஸை, இது என்னது, இது 2 கொடு, இப்படிங்கிற மாதிரி. அது ஒரு அதுக்கே 10 வருஷம் ஆயிருக்கு தலைவா. இன்னும் நான் அதிசயத்தை சொல்கிறேன், லொல்லு சப்பா பண்ண பிறகு தான் 3 வேளை கன்ஃபார்ம் சாப்பாடு. அதுக்கு முன்னாடியெல்லாம் 2 வேளை தான். இதை நான் பாக்யராஜ் சார் இருக்கிற ஸ்டேஜ்லேயே சொல்லியிருக்கிறேன். எங்கள் டேரக்டர் ராம்பாலாவை பார்த்த பிறகு தான் எனக்கு வந்து 3 வேளை சாப்பாடு. அதுக்கு முன்னாடியெல்லாம் மதியம் நைட்டு தான். காலையில் எந்திரிக்கிறதே 11 மணிக்கு தான் எந்திரிப்போம். எந்திரிச்சு ஸ்லோ மோஷனில் பல்லு விளக்கி சீக்கிரமா எந்திரிச்சிட்டா காலையில் சாப்பிடணும்னு சொல்லிட்டு எந்திரிச்சு 11 மணிக்கு எந்திரிச்சு கடையில் டீ கடையில் போய் பேப்பர் படிச்சு. அப்போல்லாம் சினிமாக்கு ட்ரை பண்ணுறவங்களாம் அப்படி தான் தலைவரை. அவங்க 3 வேளைலாம் இப்போ மாதிரி அம்மா உணவகம் போனால் 2 இட்லி 2 ரூபாய்க்கு கிடைக்கும், அதெல்லாம் அப்போ கிடையாது. இல்லை அப்போ வந்து அவன் வந்து ஒரு வேளை மைப்போம். அதே மாதிரி சாப்பிட போனால் நான்லாம் ஆந்திரா மெஸ்ஸில் போய் உட்காந்து சாப்பிட்டேன்னா அந்த சப்ளையரே வந்து காண்டாகிற அளவுக்கு சாப்பிடுவேன். ஏன்னா ஒரு மீல்ஸு, அப்புறம் நைட்டு பச்சை வாழைப்பழம் தான், காலைல டிஃபன் கிடையாது. ஒரு மீல்ஸை கட்டுன்னு கட்டிடுவோம். கூட சோறு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவோம். அப்படி ஸ்டார்டிங்கில் ஒரு சோத்துல குழியை வெட்டி பருப்பு பொடி எண்ணெயை போட்டு பிசைஞ்சா, அப்புறம் சாம்பார் கொண்டா, வத்த குழம்பு கொண்டா, ரசம் கொண்டா, பொரியல் கொண்டா, கூட்டு பொரியலை 3 தடவை வாங்கி இப்படிலாம் சாப்பிட்டேன். ஏன்னா சாப்பிட்றது ஒரு வேளை, அதை சாப்பிட்டா அது நாளைக்கு 12 மணி வரைக்கும் தாங்கணுங்கிற மாதிரி இதெல்லாம் இப்படிலாம் இருக்கும் தலைவா. இப்போ சந்தானம் சார், அப்புறம் சிவகார்த்திகேயன் சார், சூரி சார், இவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பிளாட்ஃபார்ம் மூலமா யூஸ் பண்ணி மேல வந்தவங்க தான் இல்லைங்களா? இப்போ சூரி சார்லாம் அவங்களுடைய நல்ல நெருங்கிய நண்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களாம் இப்போ இந்த அளவுக்கு ஒரு ரீச் ஆயிருக்காங்க, இன்னைக்கு எல்லாருடைய மக்கள் மனம் கவர்ந்தவங்களா மாறிடுறாங்க. அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு பெருமையா இருக்கு? சந்தோஷமா தான் இருக்கு. நீங்க சந்தானம் சார் வந்து சூரி, அப்புக்குட்டி, யோகி பாபா அளவுக்கு கஷ்டப்படலை. ஏன்னா சந்தானம் சார் வந்து அப்பா வந்து நல்ல வீடு இருக்கு, சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லாத குடும்பம் சந்தானம் சார். இருந்தாலும் அவர் போராடி ஜெயிச்சு வந்து. சந்தானம் சார் வேற ஒரு டைப்பு. நம்ம நீங்கள் அடுத்த சூரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெயிண்ட் வேலை, கட்டட வேலை, நிறைய கஷ்டப்பட்டு தான் வந்தார். நான் பார்த்துருக்கேன். இங்கேயே வடபழனியிலேருந்து நானும் சூரி, மில்கா, செல்வகுமார்னு ஒரு சண்டி மூனி டைரக்டர், நாங்கள்லாம் பெட்போர்டில் போய் அடடா அமர்க்களத்தில் பெட்போர்ட்லேயே போயிட்டு நடிச்சு முடிச்சுட்டு பெட்போர்ட்லேயே எங்களை வந்து வடபழனியில் இறக்கி போனோம். இப்படியெல்லாம் நான் நடிச்சிருக்கேன். இதுக்கு வந்து என் நண்பன் மில்கா சொல்லுவான், டே பத்தியா நம்மலாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஸ்டார்டிங் வந்து அப்படி தான் இருந்துச்சு. இப்போ வேணால் கொஞ்சம் மாறி இருக்கலாமே தவிர அவ்வளோ கஷ்டம். எங்களுக்கு முன்னாடி உள்ள ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்போ விஜயகாந்த் ஆஃபீஸில் சாப்பாடு போடுவாங்க, அதெல்லாம் அவங்கெல்லாம் சாப்பிட்ருப்பாங்க. நான் அதுக்கு அடுத்த பேட்ச்
அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பகல் ஃபுல்லாக அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. மத்தியானம் 12 மணிக்கு போய் விஜயகாந்த் சார் ஆஃபீஸில் போய் எல்லாருக்கும். ஆமாம், அது யார் யார் சினிமாவுக்கு ட்ரை பண்ணுறவங்கலாம் போய் அப்படி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா. ஆனால் நான் சாப்பிட்டது இல்லைங்க. அந்த 10 வருஷம் தாண்டி நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு வேலைக்கு போனால் காசு, டைலாக் காசு, கம்பெனி ஆர்டிஸ்ட் காசுன்னு வரும்போது நான் இந்த விஷயத்துக்கெல்லாம் அலைகிறது இல்லை. அடுத்த பேச்சுக்கு வந்துட்டேன். இப்போ வந்து அதுக்கு அடுத்த பேச்சில் வந்துட்டேன். சரி ரைட் ஓகே அப்படின்னு. இப்போ ரெண்டாவது இப்போ வந்து நம்ம செலக்ட் பண்ணி நடிக்கலாம். இது வேண்டாம், இது பண்ணுவோம், இது ஓகே, இது இப்படின்னு சொல்லி பண்ணிடலாம். ஆனால் ஸ்டார்டிங்கில் அப்படிலாம் கிடைக்காது. எது கிடைச்சாலும் போதும். அது குளிக்கணும்னா குளத்து தண்ணியோ, ஆற்று தண்ணியோ, கடல் தண்ணியோ, ஏரி தண்ணியோ குளிக்கணுங்கிறது இப்போ அப்படி கிடையாது. செலக்ட் பண்ணி பண்ணலாம். அந்த ஏரியாவில் கொஞ்சம் தண்ணி நல்லா இருக்கும், கலங்கலை, அங்கே போய் குளிக்கலாம். ஐயோ இது வேணையா உப்பு கக்கியா இப்படிங்கிற மாதிரி செலெக்ஷன் இப்போ இருக்கு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல கூட நான் நிறைய விஷயங்கள் பார்த்தேன். திடீர்னு ரோட்ல ரொம்ப ஒரு பேக்கை போட்டுக்கிறீங்க, ஒரு பொட்டலத்தை கையில வச்சுக்கிறீங்க, போய் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இது என்ன திடீர்னு ஏன் இந்த கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு தான் அந்த அந்த விஷயத்துக்கு நான் வந்தேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது. கொரோனாக்கு அப்புறத்துல இருந்தே நீங்க கொரோனாக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு சாப்பாடு பண்ணலாம், கொஞ்சம் நல்லது பண்ணலாம், கொஞ்சம் பேருக்கு இது பண்ணலாம். பிறந்ததுலேருந்தே நான் அந்த மாதிரி குணம் உள்ளவனோ அப்படிலாம் கிடையாது. ஜாலியாக இருக்குது. சம்பளத்துக்கு மீறி எக்ஸ்ட்ரா இருந்தாலும் ஒரு பீரை ஓப்பன் பண்ணி அழகாக சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்போம், இப்படி மாதிரி ஒரு கேரக்டர் தான் நான். எதை பற்றியும் இந்த சமூகத்தை பற்றி மாஸ்டர் படத்தில் விஜய் காட்டுவாங்கல்ல, என்ன நடந்தாலும் ஃபோனை எடுக்காமல் படுத்துக்கிறது, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நான். அதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் கொஞ்சம் நிறைய கொரோனா பிறகு நிறைய நடிகர்கள் இழப்பு, நிறைய சம்பாரிச்சு வச்சிருந்த காசு. கல்யாணம் 2019 நான் செம பிஸி தலைவா. இந்த ஜேஆர்டிவியில் மாத சம்பளம் 20,000 ரூபா கிட்ட மாதம் வரும். ஒரு வருஷம் வேலை பார்த்தேன் ஜேஆர்டிவியில். கூர்கா, சண்டி முனி, கல்யாண வீடு இப்படின்னு சொல்லி பரபரப்பாகவே இருப்பேன். டேட்டு கொடுக்க முடியாத அளவுக்குலாம் இருந்தேன். 2019 முடிஞ்சோடனே அந்த கொரோனா வந்தோடனே சம்பாரிச்சு வச்ச ஒரு 70 ரூபா 80 ரூபா காலி. 70 ரூபா 80 ரூபா வந்து வேற ஏதாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி வச்சிருந்த சேஃப்டி பணம். ஒரு வருஷம் 2 வருஷம் வேலை இல்லாத என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையும் எடுத்து செலவு பண்ணோம். அப்படி செலவு பண்ண அந்த டைமில் தான் வந்து கொரோனாவில் வந்து யோகி பாபு சார், காதல் சுகுமார், பிளாக் பாண்டி இவங்க மூலமாக வந்து சொசைட்டிக்கு நம்ம சினிமா பீப்புளுக்கு நிறைய பேருக்கு அரிசி, மளிகை சாமான், அது இதுன்னு சொல்லி கொடுத்தோம். நடிகர் சங்கத்திலேருந்து யாராவது வாங்கி கொடுப்போம், சின்ன திரையிலேருந்து வாங்கி கொடுப்போம், இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை கொரோனா முடிஞ்சு வரும்போது வேலை பார்க்க ஆரம்பிச்சோம்ல, அப்போ ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தேன். நம்ம 10,000 ரூபா வந்ததுன்னா 10,000 ரூபாயில் ஒரு 2,000 வேண்டாம், ஒரு 1,500 பொதுமக்களுக்கு செலவு பண்ணும். இப்போ சிறகடி காசை தொடரில் நடிச்சேன்னா அதில் ஒரு 7,000 8,000 கிடச்சதுன்னா அதில் ஒரு 1,500 செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது ஆட்டோ பிடிச்சி போய் எல்லாம் சப்ளை பண்ணுறது கிடையாது. நானே பைக்கிலே வண்டியில் போட்டு ஏற்றி அப்படி இப்படி இறங்கி அங்கே சொல்லுவேன், சீரியலில் வர்றீங்களா? ஆமாம் ரைட் ஓகே இந்த வாங்கி கொடுன்னு சொல்லி அப்படி கொடுக்குறேன். இது என்னென்னா, நீ நடிக்கிறது சிற்றின்பம்னா இது தர்மம் பண்ணுறது பேரின்பம். இதில் என்ன விஷயம்னா, இது என் காசுலேயும் நான் தர்மம் பண்ணுறேன். நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கேன், அவங்க மூலமாகவும் நான் கொடுக்குறேன். என்னோட நண்பர்கள் சில பேர் எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள், இந்த ஒரு உங்களுக்கு 1,000 ரூபா அனுப்புறேன், இந்த 1,000 ரூபாய்க்கு என்ன பண்ண முடியுமோ அது பண்ணுங்கன்னா 1,000 ரூபாய்க்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறேன். எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி முட்டை பிரியாணியாக கொடுக்கலாம், கல் தோசை கருவாட்டு குழம்பு. இப்போ நான்லாம் மக்களுக்கு கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா கல் தோசை கருவாட்டு குழம்பு, ஆப்பம், தேங்காய் பால் இதெல்லாம் கொடுப்பேன். என்னடா அவங்க ரோட் சைடில் இருக்கிறவங்க வந்து ஒரே டைப்பாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நம்ம போகிறது வந்து ஒரு இட்லி, சட்னி, சாம்பார், ஒரு முட்டை குழம்பு, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு இப்படின்னு சொல்லி எல்லாம் கொடுப்பேன் நான். சரி, ஏன்னா நம்மளும் ஒரு காலத்தில் வந்து சோத்துக்கு ஒருவேளை சாப்பாட்டோட கஷ்டம் தெரிஞ்சதுனால தான் நான் கொடுக்குறேன். நம்ம வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எவ்வளோ தப்பு தண்டா பண்ணாலும், எவ்வளவு இது பண்ணாலும், இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் தாண்டி நம்ம செகண்ட் ஹாஃப் போயிட்டு இருக்கோம். 40 கடந்து நம்ம போயிட்டு இருக்கிற ஒருத்தம். அதனால இனிமேல் நிறைய பேருக்கு நல்லது பண்ணணும். நீ 10,000 வந்தோன்னா 1,500 இன்னும் 20,000 50,000 வரனா அதுக்கு தகுந்த மாதிரி நீ பண்ணணுங்கிறது. இதில் வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். இப்போது சமீபத்தில் குமரிமுத்து சாருடைய டாக்டர் பேட்டி எடுத்திருந்தோம். குமரிமுத்து சாருக்கு நடந்ததெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? நான் அவங்களும் இப்படி தான், யார் கேட்டாலும் வந்து தானம் கொடுக்கறது, வைக்கிறது, நிறைய விஷயங்கள் வந்து தானம் கொடுத்து, ஆனால் கடைசி நேரத்தில் வந்து அப்பாவுடைய அஞ்சலிக்கு கூட யாரும் வரல அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க வருத்தப்பட்டு இருந்தாங்க. நிறைய உதவி பண்ணியிருந்தோம், ஆனால் எங்களுக்கு திரும்ப எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல. இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? குமரிமுத்து சாருக்கு நடந்தது ஈவன் அது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நான் நினைக்கிறேன். ஸோ என்ன குமரிமுத்து அண்ணனோட ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஹிஸ்ட்ரி. அவர் சாதாரண அவர் படத்தில் நடித்த நடிப்புக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் சம்மந்தமே கிடையாது. நிஜ வாழ்க்கையில் பயங்கரமான அறிவாளி அவர். நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் அவர் பேச விட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் மிரண்டு போயிடுவீங்க, என்ன இவ்வளவு அறிவாளியா அவர் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு மிக திறமையான ஒருத்தர். தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் அவரெல்லாம் ஒரு சீனியர் நடிகர். ஆனால் அவரெல்லாம் அந்த ஒரு காலகட்டத்தில் காடை தூக்கிட்டாங்க. ஆமாம், கார்டை தூக்கிட்டாங்க. உள்ள சங்கத்துக்குள்ளே வரக்கூடாது, ஏன்னா சங்க விதிகளை மீறிட்டார், அப்படி இப்படிலாம் சொல்லிட்டாங்க. அது நடிகனுக்கு கொடுக்குற பெரிய தண்டனை. அவர் எவ்வளோ பெரிய நடிகர், அவர் வந்து உள்ளே விடாமல் ஒரு கமிட்டி மீட்டிங்கில் பொதுக்குழுவிலே உள்ளே விடாமல் வெளியில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். யார் அந்த தப்பை பண்ணாங்களோ அவங்களே வந்து இப்போ வந்து நடிகர் சங்கத்தில் இருந்து புரியுதுங்களா? ஏன்னா முற்பகல் செய்யும் பிற்பகல். அவர் குமரிமுத்து காடை தூக்குனாரு, இப்போ வந்து அவங்க காடை இவங்க தூக்குறாங்க.
புரியுதுங்களா? என்ன பொறுத்தவரைக்கும் அப்படி யார் பண்ணாலும் அவங்கள மன்னிச்சு அவங்க என்ன அவங்க மேல என்ன தவறுன்னு நல்லா விசாரிச்சு இது வார்ன் பண்ணி விடலாமே தவிர, இந்த மாதிரி கார்டு தூக்குறது, அவங்களுக்கு வேலை யாருமே சொல்லக்கூடாது, அவங்கள வந்து ஊரை விட்டே தள்ளி வைக்கிற மாதிரி பண்றதெல்லாம் வந்து தவறான விஷயம். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரெல்லாம் ஒரு சின்ன கலைவாணர்னே சொல்லலாம். யாரை? குமரிமுத்தண்ணன். நான் பிறந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில், சாரி அவங்க பிறந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் நாங்கள் எல்லாரும் வந்துருக்கோம். எங்களுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்காரு குமரிமுத்தண்ணங்கிறது. நிறைய பேருக்கு அவர் ஹெல்ப்பிங் பண்ணியிருக்காருங்கிறது மற்றவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். யூனியன்லேயே நிறைய பேர் சொல்லியிருக்காரு. நாடகத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே எல்லாம் உண்டு. சக நடிகர்களுக்கு அந்த ஹெல்ப் பண்ண விஷயம் எல்லாம் அவரால் முடிஞ்சது. குமரிமுத்தண்ணன் அப்போ லட்சம் கோடியாக சம்பளம் வாங்கினார் கிடையாது. அவர் வாங்குற 1000, 100, 200 அப்போ வாங்குற காலகட்டத்திலே அவரால் முடிஞ்ச ஒரு விஷயத்தை அவர் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக இப்போ பார்த்தீங்கன்னா பாலா அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க, லாரன்ஸ் சார் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பாலா சார் வந்து ரொம்ப பிரபலமாக தெரிய ஆரம்பிச்சிட்டு. ஸோ இப்போ இவங்கெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிக்கும் போது இதை வந்து அடுத்தடுத்து வர்றவங்க வந்து அதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து பண்ணுவாங்களா, இல்லை இது வந்து நாங்களே இப்படிலாம் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கணும் தெரியாமல் போயிட்டாங்க, இப்போ இவங்கெல்லாம் எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு இது போகும்? இல்லை, நீங்கள் பாலா தம்பியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பாபா லட்சுமணன் விஷயத்துக்கெல்லாம் வந்து அவர் பணம் கொடுத்துட்டு போகிறேன் 30,000. அப்போல்லாம் நான் இருக்கிறேன், ஸ்பாட்டில் இருக்கிறேன், வீடியோலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் பண்ணுறது உண்மையிலே பெரிய விஷயங்க. அவர் ஒன்று தமிழ்நாட்டுக்கு பெரிய சூப்பர் ஸ்டாரோ, பெரிய கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் வாங்குற நடிகர்ல. விஜய் டிவியில் எங்களுக்கு பிறகுலாம் வந்து ஒரு ஜூனியர் நடிகர் தான். அவர் தகுதியை விட அதிகமாக தான் பண்ணுறாரு. இப்போ நான் சொல்கிறேன்ல, நான் 10,000 வந்து 1000 ரூபா பண்ணுறேன். அந்த தம்பியெல்லாம் 1 ரூபா வந்தால் 1 ரூபாயும் செலவு பண்ணுறதா நான் கேள்விப்பட்டேன். புரியுதுங்களா? நிறைய பண்ணுறேன். ஆனால் எல்லா காசையுமே அவர் வந்து தர்மம் பண்ணாமல் கொஞ்சம் அவருக்குன்னு வீடு வாசல் சொத்து சுகம்னு கொஞ்சம் அவரும் சேர்த்து வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா கலைவாணர் என்எஸ்கே வந்து எங்கள் வீட்டுக்கு நாகர்கோயிலில் எங்கள் வீட்டுக்கு பக்கம்தான். ஒரு இந்த தெருவில் நான் இருக்கிறேன்னா ஒரு 8 வீடு தள்ளன்னா கலைவாணர் என்எஸ்கே வீடு. அவரெல்லாம் அந்த காலத்தில் காமெடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு படத்தை எடுத்து போட்டு பார்த்து ஆஹா இந்த படத்தில் ஏதோ ஒரு ரொம்ப இதாக இருக்கு அப்படின்னு சொல்லி காமெடி ட்ராக்கை வந்து சொருகுனது வந்து என்எஸ்கே தான். என்எஸ்கேட்ட படத்தை போட்டு காட்டி, சார் இந்த படத்தை காப்பாற்றினா உங்கள் ட்ராக் ஒரு 4-5 சீன் இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லி 2 நாள் சூட்டை போட்டு ட்ராக் எடுத்து படத்தில் ஜாயின் பண்ணி. என்எஸ்கே வந்து நாகர்கோயிலில் வீடு கட்டும்போது எம்கே தியாகராஜ பாகவதர் சூப்பர் ஸ்டாரை கூட்டு போய் கச்சேரி வச்சது, பத்மினி மேடத்தை வந்து பரதநாட்டியம் வச்சு பண்ணி ஊர் மக்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு 1000 பாலாவுக்கு சமமாக இருந்தார் என்எஸ்கே. ஆனால் குடும்பம் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. நான் இப்போ உள்ள நடிகர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் தர்மம் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள், அது யாரானாலும் பண்ணுங்கள், கொஞ்சம் உங்களையும் பார்த்துக்கிடுங்க, உங்கள் ஃபேமிலியும் பார்த்துக்கிடுங்க, உங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுட்டு பார்த்துக்கிடுங்க. நீ என்ன எல்லாத்தையும் பண்ணிட்டேன்னா கடைசி வந்து நமக்கு ஒன்றுமே இல்லைங்கும்போது யாருமே உதவ மாட்டாங்க. புரியுதுங்களா? ஆனால் இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே யாருக்குமே நம்ம புத்திமதி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாருமே அவங்கவுங்க தெளிவாக இருக்கிறாங்க. 2வது இறைக்கிற கேணி தான் ஊருங்கிற மாதிரி பாலா தம்பியை பொறுத்த வரைக்கும் அவர் கொடுக்க அவருக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் அவரெல்லாம் கஷ்டப்பட மாட்டார். லாரன்ஸ் சார் இப்போ தர்மம் பண்ணுறவங்க யாருமே இனிமேல் கஷ்டப்பட மாட்டாங்கிறது எனக்கு நம்பிக்கை.